வந்து ஒகேனக்கடல் போனோம். ஒகேனக்கடல் போகும்போது நைட்டு 10 மணி. அப்போ சொன்னா போகும்போது ஆ எப்படியாவது யானைய பார்த்துரணும். காட்டுல நெறைய யானை இருக்குன்னு சொல்லுவாங்க. யானை பார்க்கணும் அப்படின்னா, அது போகும்போது யானை பார்க்க முடியல. அது மாரி வரும்போது யானை பார்க்கணும் நைட்டு 10 மணிக்கு. சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே யானை யானை நின்னுச்சு. ஒத்த யானை. பயந்து போய் எல்லாரும் அரண்டு போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது வேற. அப்புறம் யானை மிதிச்சுருன்னு சொன்னது. 9த் சென்டர்ல பார்த்த மாரியே யானை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரண்டு போய் எல்லாரும் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வேற ஒரு வண்டியெல்லாம் போய் ரொம்ப டைம் பார்த்து அந்த பனி பின்னாடி பயந்து அடிச்சு அப்படி தப்பிச்சு வந்தோம். அது மாதிரி இப்போ நான் தமிழ்நாடு போயிட்டு வரும்போது வாய்நாடு வழியா வந்தேன். அப்ப நான் 9த் ஒன்டர் பார்த்து 9த் ஒன்டர் எனக்கு எந்த எந்த யானையும் பார்க்க வேண்டாம், எந்த மிருகத்தையும் பார்க்க வேண்டாம். எனக்கு இந்த காட்டை விட்டு தாண்டி அனுப்பிச்சிட்டு போயிடணும். எதுவும் வந்துடாம அப்படின்னு சொல்லிட்டு பர்பஸா ரொம்ப வேண்டிக்கிட்டேன். அதாவது 9த் ஒன்டர் சொன்னேன் எனக்கு எதுவும் பார்க்க வேண்டாம். இந்த காட்டை தாண்டி அனுப்பிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நான் எந்த அனிமல் பார்க்கல. வாய்நாடு காட்டை தாண்டி வைல்ட் லைஃப் தாண்டி வெளியே வந்தாச்சு. அது எனக்கு ஞாபகம். தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். புக் ரீடிங் போயிடலாம். ஓகே. பேஜ் நம்பர் 14 முன்னுரை. மக்கள் வந்து ஏன் யோசிக்க மாட்டாங்க? ரெண்டாவது வந்து நீங்க நினைச்ச மாதிரி உலகம் இல்ல, ஆட்கள் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்க அதை உருவாக்கணும். அந்த ரெண்டு லைனுமே எனக்கு ரொம்ப சூட்டா இருந்துச்சு. நான் கரெக்டா அதை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நமக்கு நினைச்ச மாதிரி உலகம் இல்ல, நமக்கு நினைச்ச உலகத்தை உருவாக்கியாச்சு. இன்னைக்கு இங்கிலீஷ் எழுதும்போது கிராமர் எழுதும்போது பேசும்போது எல்லாம் தப்பு தப்பா இருக்கும். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கும், கிராமட்டிக்கல் தப்பா இருக்கும், இங்கிலீஷ் பேச தெரியாது. இந்த உலகத்துல நீங்க இங்கிலீஷ் பேச தெரியலன்னு அவங்களை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த எம்எம்ஜி உலகத்துல இந்த இந்த நாட்டுக்கு பிரதமர் யாருன்னு கேட்டு தெரியலன்னா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து இப்படிதான் சொல்லணும், உனக்கு சரியா ப்ரொனன்ஸ் கூட பண்ண தெரியலன்னு சொன்னா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா வெளி உலகத்துல நீங்க ஏதாவது இங்கிலீஷ் தப்பா பேசுறீங்க, 2 வார்த்தை தப்பா பேசுறீங்கன்னா உனக்கு இது கூட தெரியாதா, என்ன நீ படிச்சிருக்க அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணதும் கேலி பண்ணதும் நம்மளோட வார்த்தையும் நம்மளோட இங்கிலீஷும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுல இருப்பாங்க. சரிடா நமக்கு தெரியல, அதுக்கு என்ன செய்ய முடியும், அரசியல் பத்தி தெரியலன்னா தப்பா நினைப்பாங்க. இந்த கேலி கிண்டல் நம்மளை பத்தி யாருமே நினைக்க மாட்டாங்க. வெளி உலகம் எனக்கு பிடிக்கல. வெளி உலகம் வந்து நம்மள உனக்கு இது பேர தெரியாதா, இது தெரியாதா, உனக்கு அது தெரியாதா, ஸ்பெல்லிங் தெரியாதா உனக்கு அப்படி சொல்லி கிண்டலும் கேள்வி நக்கலா பார்க்க அந்த உலகம் எனக்கு பிடிக்கல. நம்ம ஒரு உலகம் உருவாக்கி இருக்கோம். இங்க யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் தெரியல, அது தெரியல, சென்டென்ஸ் தெரியல, மொழி தெரியல, ஒரு ஜென்ரல் நாலேஜ் நமக்கு தெரியலன்னா யாரும் நம்மள தப்பா பாஸ் அப்படி ரொம்ப தரக்குறவா நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு உலகத்தை நம்ம எம்எம்ஜி உருவாக்கிறோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இது தப்பு பேசணும் சரி, வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நமக்குன்னு ஒரு முறை, அந்த சொசைட்டி ஃபார்மெட்லயும் உலகம் சுத்துற சொசைட்டி இல்லாம நம்மளுக்குன்னு ஒரு சொசைட்டி, பெண்கள் ஆண்களுக்கு என்னால் கொடுக்குற ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். நமக்குன்னு ஒரு உலகம் உருவாக்கிட்டோம் எம்எம்ஜி அப்படிப்பட்ட உலகம் நினைக்கிறேன். மாஸ்டர் சொன்னோட இந்த இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பொருத்தமானது. ஆனா இங்கிலீஷ் படிப்பான், எழுத தெரியாது. இப்ப நானும் திங்க் பண்ணி ஜாப்புக்கு வந்த பிறகு நம்ம எழுதுறதா இங்கிலீஷ்னு சொல்லி எழுதுனோன்னா ஆப்போசிட்ல வந்து குறை சொல்லுவாங்க பெரிய பெரிய மேனேஜர்ஸ். சார் எப்படியா நான் எழுதுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, புரிஞ்சிருச்சுல போதும் அப்படின்னு. அது மாதிரி பேச ஆரம்பிச்சேன். பேசுறத வந்து தப்புனாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க நீ தப்பா ரைட்டோ நீ பேசு அப்படின்னு சொன்னாங்க. சரி தப்பா ரைட்டா பேசணும்னு பேசும்போது அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்து தெரியுது, எனக்கே தெரியல. ஹிந்தி அதே மாதிரிதான், ஓட்ட ஹிந்தி பேசிட்டு இருப்பேன். சும்மா வந்து பேசிட்டு ஹிந்திக்காரன் கூட சேரும்போது. ஆனா என்னன்னா நான் பேசுறது அவங்களுக்கு புரியுது, அவங்க ரிப்ளை பண்றாங்க, ஓகே இது போதும் அப்படின்னு மாதிரி அந்த விஷயத்த பாக்கணும். இன்னொரு விஷயம் இதுல பாக்குறது என்னன்னா, வெளி உலகம் இது தெரியாதா என்ன தப்பா அப்படின்னு நம்மள டீக்ரேட் பண்ணி நம்ம அசிங்கப்படுத்துற வெளி உலகம். இங்க அதெல்லாம் நடக்கும். நம்ம பேசுறதா இங்கிலீஷ், நம்ம போடுறதா. இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம புக் எல்லாமே. உலகத்துல இப்படி ஒரு புக்கு நான் பார்க்கல. நம்ம புக்கு எழுதுற மாதிரி சும்மா பேசுற மாதிரி அவன் கெத்து, அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா இந்த மாதிரி ஒரு புக்கு வெளியே இருக்குமா எனக்கு தெரியல. அப்போ அதுதான் நம்ம உலகம். நம்ம எப்படி இருக்கோம் அப்படி இருப்போம். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம உலகம் நம்மளை என்கரேஜ் பண்ணணும், நம்மளை சப்போர்ட் பண்ணணும், நம்ம கூட நிற்கணும். அப்படிப்பட்ட உலகம் நம்ம உருவாக்கியிருக்கோம். 9th ஒன்டர் இது வரைக்கும் 9th ஒன்டர்னா என்ன, இது வரைக்கும் ஆடியோ யாரும் கேட்காதவங்க இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். 9th ஒன்டர்னா என்ன, ஏதோ சம்திங் ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டே மக்கள் யோசிக்க மாட்டாங்க. இந்த பாயிண்டே எனக்கு வந்து ஏத்துக்கவே முடியாது. நம்ம இவ்வளவு சொல்றோம், இது பண்ணலாம், சேவிங்ஸ் பண்ணலாம், நெட்வொர்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம படிச்சு சொல்லுவோம். அதை வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. 9th ஒன்டர்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, ஏன் மக்கள் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு. யாரும் ஷேரிங்ஸ் தான் ஹேண்டேஜ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போறோம் மாஸ்டர். அண்ட் ரெண்டாவது விஷயம், ஐ எம் வெரி தேங்க்யூ. இந்த கனவு எனக்கு ரொம்ப நாள் கனவு. இந்த 9th ஒன்டர் நம்ம ஒவ்வொரு லைனா படிச்சு ஒவ்வொரு லைனா பேசணும் அப்படின்னு நானும் 9th ஒன்டர் வந்து காலத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். அப்படி நடக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. போலாம். எது நமக்கு ஃப்ரீயா கிடைக்கோ அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கறதே கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, ஃப்ரீயா கிடைக்கிறது எல்லாமே மிக வேல்யூவா உள்ளது. 9th ஒன்டர் ஆரம்பத்துல கேட்கறப்ப அது டோட்டலா ஃப்ரீ. இப்போ வரைக்கும் ஃப்ரீ தான். 9th ஒன்டர் மூலியமாவே வந்து எவ்வளவோ பெரிய சக்சஸ் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு தனியா வந்து ஸ்டூடெண்ட்ஸே எப்பயும் வந்து ஒவ்வொரு லெசன்ஸுக்கு இதுக்கு வந்து இவ்வளவு ஃபீஸ் அவ்வளவுமே அப்படி இருக்கிறப்ப
ஸ்டூடெண்ட்ஸே நாங்க இதுக்கு இவ்வளவு ஃபீஸ் கொடுக்குறோம், எங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது, நாங்க ஏதாவது கொஞ்சமாவது ஷேரிங்ஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விஷயம் நைன்த் ஒண்டர்ல நடந்தது. ஸோ இந்த மாதிரியான மிராக்கல்ஸ் எல்லாம் அதுல நடந்ததை பார்த்து மாஸ்டர். நைன்த் ஒண்டர் நைன்த் ஒண்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லாமா? நைன்த் ஒண்டர் எம்எம்ஜி இந்த ரெண்டுல யார் பிடிச்சா? எனக்கு நைன்த் ஒண்டர் போதும்டா, பெரிய எம்எம்ஜி. எனக்கு இந்த நைன்த் ஒண்டர் நான் கேட்டேன் லைஃப்ல பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய எம்எம்ஜிக்கு அகேன்ஸ்டாவே நைன்த் ஒண்டர் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா நிக்கிறதுன்னு பாக்குறேன். அண்ட் அகைன் லெஜெண்ட்ஸ், நீங்க இத்தனை வருஷமா காலையில 5 மணிக்கு ரெகுலரா அதை போட்டு அது ஒரு ரெகுலரா கேட்டு கேட்டு அது ஒரு பெரிய டீமே ஃபார்ம் ஆகி நீங்களா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஒருத்தன் வந்து 65 வருஷம் வரைக்கும் தான் யாரையும் நம்பாம வாழணும்னு ஏன் படிக்கல? இதுதான் எல்லாத்துலயும் பவர்ஃபுல்லான விஷயம். இது எங்க கேட்டாலும் ஒரு 105 100 ஒரு 90 பேர் இதை வந்து இல்லைன்னு தான் சொல்றாங்க இல்லையா? அந்த ஏற்பாடே இல்லை. இவன் நீங்க கூட யாரும் அன்னைக்கு சொன்னீங்க, ஒரு 60 வயசால டிராப் பண்ணும்போது கேட்டேன், என் மௌனுக்கு எல்லாம் செஞ்சேன், இப்போ அவன் செய்யல, இப்போ நான் கூலி தொழிலாளர் பண்ணி 500 ரூபாய்க்கு சம்பளம் டெய்லிக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. 25 வயசுல தன்னை பார்த்துக்கூடன்னு தெரிஞ்சவங்க 65 வயசுல தன்னை ஏன் பார்க்க தெரியல? அதுக்கு பயந்து போய் ஏதாவது பெர்மனன்ட் வேலையில ஜாயின் பண்ணி அவன் இது போன ஒரு 2 ரிட்டைர்மெண்ட் காசு கொடுப்பான், அதை வச்சு காலம் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த இதை அது தவிர வேற எதுவுமே ஏன் தனக்குன்னு ஒருத்தங்க சாகும்போது அந்த ஃபைனான்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணி பண்ண தெரியல? ஏன் 65 வயசுல தன்னை இப்ப நீங்களே சொல்லுங்களேன், நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எத்தனை பேர் தன்னோட சொந்த காசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இதை படிக்கிறது காரணம் அந்த நூலை நம்ம பேரப்புல எங்கேயாவது இந்த மாதிரி 9th ஒண்டர் அட்டன் பண்ணுவது, எங்க தாத்தா கெத்தா இருந்தாரு, அவர் இன்னைக்கு அவருக்கு பணம் வந்துட்டு இருக்கு, எங்க பாட்டி கெத்து, இன்னைக்கு எங்க பாட்டிக்கு பணம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளை பத்தி நம்ம பேரப்பிள்ளைங்க நம்ம நம்ம நீங்க சொல்லணும். எங்க அப்பா இன்னைக்கு யாரும் எதிர்பார்த்துல அவர் சொந்தங்கள் யாரையும் எதிர்பார்த்து இல்ல அப்படிங்கிறது கூலி வேலைக்கு போறது சொல்லலன்னா 60 வயசுலயும் அவரு வேலை செஞ்சு வெள்ளரிக்காய் வித்து அவரு பிளாஸ்டிக் டப்பா வித்து பொழைச்சிட்டு இருக்காரு இல்ல? 60 வயசுல இன்னைக்கு பணம் ஏறி இன்னைக்கு வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்காரு இல்ல? நான் அதை சொல்லல. 60 வயசுலயும் அவருக்கு வேலைக்கு போகாம ரெகுலரா அவர் இன்கம் வர்ற மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருக்காரு. அவரு 6 மாசம் கடையில கிடந்தாலும் சரி அவருக்கு மாசம் மாசம் பணம் வரும், அவரை சுத்தி மக்கள் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம டீமோட ஒரு மாமா வந்து லட்சக்கணக்கா சம்பாதிச்சு 3 மாடி கட்டிடம் எல்லாம் கட்டி ஊரே வேக்கிற மாதிரி அந்த வீடு கட்டி போட்டிருக்காரு, ஹால் மாதிரி. அவருக்கு இன்னைக்கு பேரலைஸ் ஆயிட்டு லக்குவா என்ன சொல்லுவாங்க, பக்கவாதம் வந்து இருக்காரு. பக்கவாதம் வந்து இருக்காரு, எனக்கு பிள்ளைக்கு அவரை பார்க்கறதுக்கு ஃபேமிலி ரெடி கிடையாது. அவர் ஃபோன் பண்ண அவ்வளோ ஓடுறாங்க, ஒருத்தர் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேங்க. அவர் யாரு கூட பேசணும்னு ஆசை, பகல் ஃபுல்லா பெட்ல படுத்து கிடையாது, யாரு கூட பேசணும்னு ஆசை, யார் ஃபோன் எடுத்து எடுக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் அவங்க வேலையில இருக்காங்க, அவங்க கை கால் ஓடிட்டு இருக்கு இப்போ. அதனால இவரை யாரும் எடுக்க மாட்டேங்க. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த இத்தனை லட்சம் கொடுத்து இந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக நீ இவ்வளவு வீடு கட்டினீங்களா? அந்த வீடை 9th ஒண்டர்ல நம்ம சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி 7 வகை இன்கம் மாதிரி மாசம் 40,000 50,000 வர மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாருன்னா, அந்த 40,000 50,000த்துல 20,000 கொடுத்து தன்னை பார்க்கறதுக்கு ஒரு லேடி, தன்னை பார்க்கறதுக்கு ஒரு நர்ஸ் அப்படி ஒன்று வச்சிருந்தாருன்னா, நம்ம கூட பேசுறதுக்கு இப்பெல்லாம் வயசானவங்க கூட பேசுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கூட வந்து பேசிட்டு இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்டா பேசிட்டு இருப்பாங்க, கால்ல பேசுவாங்க கூட, அப்படி ஒருத்தங்க அப்படி ஒரு சேரிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி பணம் வந்துச்சுன்னா இன்னைக்கு இவரை யாரும் விட்டுட்டு போவாங்களா? இவரை போன் எடுக்காம எல்லாரும் ஓடுவாங்களா? இவ்வளவு சம்பாரிச்சு ஒன்னும் சம்பாதிக்கிறது கிடையாது, ஒன்னும் சம்பாரிச்சு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. 9th ஒண்டர் படிக்கல, எம்எம்ஜில படிக்கல. இப்படி இருந்தா இன்னைக்கு யாராவது இவரை கேவலப்படுத்தாங்களா? இன்னைக்கு இந்த கிடையில கிடக்கும்போது இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு, இனி எதுவும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இன்னைக்கு படிக்கல படுக்கும்போது 20,000 நர்ஸுக்கு மாசம், எனக்கு மாசம் 50,000 வரும். அதுல 20,000 நர்ஸ், 10,000 என் ஃப்ரெண்டுக்கு, யாரு வயசான காலத்துல என் கூட பேசுற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. எப்படி இருக்கும்? சாவும் போது கெத்த சாவலாம்ல, ஏன் இது பண்ணல? நம்மளாம் இது பண்ணிருக்கோமா? அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோமா? அத கேள்வி. யாரும் இதை பத்தி கமெண்ட் பண்ணலாம். சாவும் போது கெத்தா சாவணும். பொண்டாட்டி பிள்ளை யாரையும் நம்பாதீங்க, அம்மா அப்பா யாரையும் ஒண்ணும் நம்பாதீங்க. கடைசி வரைக்கும் உங்களால உங்க கையில உங்க காசு இருக்கணும், அது உங்க ஆபரேஷன்ல இருக்கணும். இப்போ உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஓடாச்சாட பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்க கடையில கிடக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு பார்ப்பாங்களா? தட் இஸ் த பாயிண்ட். நீங்க சொல்ற விஷயத்தை பார்த்தா நிறைய ஐடியா வருது. ஒருத்தர் வந்து சேலஞ்சில் இருக்காரா, கன்சல்டிங் பீஸ் உங்களுக்கு சேலஞ்ச் கிளியர் பண்ணணுமா, கன்சல்டிங் பீஸ். ஒரு வயசானவர் இருக்காரா, உங்களுக்கு வந்து மைண்ட் சரியில்லையா, கன்சல்டிங். இப்ப சொன்ன உடனே அந்த மைண்டுக்கு வருது. ஒவ்வொருத்தரும் நிறைய சேலஞ்சஸ் இருப்பாங்க. அதுல வந்து இந்த மாதிரி வயசானவங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க, தனியா இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க சொல்ற விஷயம் மைண்டுக்கு வருது மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அறிவலனுக்கு எல்லாரும் எம்எம்ஜி கூட்டு வந்துடணும், எல்லாரும் கூட்டு வந்து எல்லாத்தையும் ஒழுங்கா வைக்கிறது. அதான் அறிவலுக்கு எப்பவே ஆசை. என் கனவு வந்து எப்பவும் பழிக்காது. என் கனவு வந்து என் கொள்கை உலகத்துல எல்லாரும் இப்படி மாறி இருக்கும், உலகத்துல எல்லாரும் மாற முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த இவ்வளவு வேறு, அப்புறம் கொஞ்சம் வேறு, அது மட்டும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் அட்லீஸ்ட் இது கேட்டவங்க யாராவது இந்த 50-60 பேர் இருக்காங்களா? இந்த இவ்வளவு வெறும் கடைசி காலத்துல நீங்க யாரும் எதிர்பார்க்க முடியாது, அதே ஒரு பெரிய லட்சியம். எம்எம்ஜி ஒரு சாதனை. இதை கேட்டு ஆமா வாஸ்தவம் தான், ஆனா நான் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லிட்டீங்கன்னா இதை கேட்டு புரிஞ்சல. பிளான் பண்ணிடலாமா எல்லாரும்?
பிளான் பண்ணிடலாமா? கெத்த பணம், கொடூரமா பணத்தை சேவிங் பண்ணுங்க, கொடூரமா சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் என்னது, வட்டிக்கு பணம் கொடுக்குறது, அங்க பணம் கொடுக்க கொஞ்சம் ரிஸ்க். அது ஷேர்ஸ்ல கவர்மெண்ட் பாண்டிஸ் அங்கங்க போட்டு வைக்கிறது, அது ரிஸ்க் கிடையாது. ரெண்டு பக்கம் கூட பணம் கையில வந்துடும். அப்படி இன்வெஸ்ட் பண்றது. அப்புறம் நம்ம மாசம் எவ்வளவு செலவாகுது, ஓகே நான் 5 வருஷம் கடையில கிடந்தா சரி மாசம் எவ்வளவு செலவழிக்கலாம், எவ்வளவு, அந்த மாதிரி கால்குலேஷன். நம்ம ஐயா 94 வயசு, அவரும் சரியா கால்குலேட் பண்ண. இனியா ஐயா ஐயான்னு சொல்றாரு, எனக்கு டவுட். அப்புறம் அது பெரிய கதையெல்லாம் கேட்கும்போது அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு சர்ச் பாஸ்ட் பணம் கட்டாரு, 22 லட்சம் கொடுத்து அவன் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவே இல்லை. புள்ளியில 3 பிள்ளைகள் இருக்கு, 3 பிள்ளைகளுக்கு ஒன்றும் சரியா பண்ணி வைக்க முடியல. அவங்களுக்குள்ள சண்டை, லட்ச லட்சமா பணம் இருக்கு, என்ன பண்ண தெரியல. கடைசியில் அந்த பணத்தை அவர் சரியா பண்ண தெரியாம கவர்மெண்ட் இந்த பிச்சைக்காரங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருப்பாங்க, அதுல போய் ஒரு இருந்திருக்காரு, அவங்கள பாக்கிறதுக்கு இல்லாம. கடைசி வந்து பணம் பணம் ஒரு கொஞ்சம் 2-3 லட்சம் ரூபா வந்து அல்டாப்டா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி மீதி வந்து அவரு இறந்து போயிட்டாரு. அவர் அந்த பணத்தை கரெக்டா மேனேஜ் பண்ண தெரியல. இவ்வளவு சம்பாரிச்சு ஹைகோர்ட் இவ்வளவு இருந்துட்டு கடைசியில பிச்சைக்காரங்களாம் இருக்கிற இடத்துல போய் அவர் வைத்தியம் பண்ணுவாரு. சரி, அந்த பணத்தை மேனேஜ் பண்ண தெரியல அவரு. இப்படி இவ்வளவு பெரிய ஆட்களும் படிச்ச ஆட்களும் இப்படி பெரிய பெரிய போஸ்ட்ல கவர்மெண்ட் போஸ்ட்ல இருந்தவங்களுக்கும் இந்த இது தெரியல. கண்டிப்பா சொல்றேன், அப்படி எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன மாஸ்டர் அவர் லாயர், சொல்லுங்க. லாயர் இவ்வளவுக்கு லாயர் அவரு 60 வயசுல இறங்கி அடிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன் அலர்மா. இவரை கண்டால இன்ஸ்பெக்டர் கான்பிடன்ஸ் பெறுமா, ஐயோ சம்பந்தமா முடிஞ்சு போச்சு கதை ஜெயிச்சு அப்படின்னு. அப்படி இறங்கி அடிக்கிற ஆளு அவரு துறையில பெஸ்ட். ஆனா வாழ்க்கையை வெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கெத்தா வாழ்றதுல அவர் விட்டுட்டார் கோட்டையை. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், அவர் யாரு செத்து போனதுக்கு அப்புறம் நல்லவர் தான் சொல்லுவாரு. நான் அவரை பத்தி வீடியோ போட்டேன், ஐயா நான் வந்து உங்களுக்கு நம்ம வீடியோ எல்லாமே நான் ஆடியோ பண்ணுங்க ஐயா அப்படின்னு. இல்ல நான் இன்னும் 2 புக் வந்ததுக்கு அப்புறம் 3 புக் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐயா அதெல்லாம் வரதுக்கு நேரம் இல்லை, இப்ப கையில இருக்க புக் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல நான் அது வந்ததுக்கு அப்புறம் பண்ணேன், நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் பண்ணேன் அப்படின்னு. கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை அவரு. இனி பண்ண முடியாது, நான் சொல்றேன் கையில இருக்கிறத உடனே பண்ணுங்க. இல்ல ஐயா அது வரட்டும் நான் சேர்த்து பண்ணுவேன், ஓகே நான் ஒன்றும் பேசல. ஒரு தடவை சொல்லுவேன், கேட்கணும் என்ன பண்ண முடியும். கடைசி வரைக்கும் ஆடியோ பண்ண முடியாமல போச்சாரு. ஒன்றும் தடக்கு தெரியல, சொன்னா கேட்கணும். அதுக்கு என்ன மாஸ்டர் பண்ணணும், ஐடியா சொல்லுங்க. டன்மா குடும்பமா சேவிங் பண்ணணும், 7-8 வகையில இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அப்புறம் மாசம் மாசம் நமக்கு எவ்வளவு பணம் வருதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம குடும்ப செலவுக்கு எவ்வளவு ரூபா ஆகுதோ அந்த ரூபா வந்து நமக்கு ரெகுலரா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரணும். சரியா? இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒவ்வொரு பிசினஸ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்ன் வரணும். அந்த ரிட்டர்ன் வர பணம் வந்து அந்த பணமும் பெருகிட்டே இருக்கணும், அந்த பணத்துல கை வைக்கூடாது. நம்ம வர பணம் பெருகட்டும். அப்படி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ரத்னவேல் பாண்டியன் எம்எம்ஜி கூட க்ளோஸா டிராவல் பண்ணுங்க, எல்டிஎஸ் புக் பண்ணுங்க, எல்டிஎஸ்ல ரெகுலரா வாங்க, கோச்சஸ் கூட கனெக்ட் பண்ணுங்க. செல்வானந்தம் அவங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எம்எம்ஜி எவ்வளவு க்ளோஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ட்ராக் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? அது எத்தனை வகையா இன்கம் பண்ணணும், 7 வகை இன்கம் கண்டிப்பா வேணும் ஒருத்தருக்கும். 7 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும். எப்படி இருக்கணும், இங்க பார்த்தா பணம் அங்க பார்த்தா பணம், அப்புறம் செலவை ரொம்ப குறைச்சிருக்கணும். கண்டிப்பா எவனை நம்பி வாழ வேண்டாம் கடைசி காலத்துல. சொல்லுங்க ரத்னவேல். மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் வணக்கம். மேடம், அது இப்போ 7 வகை இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதுக்கு வந்து நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா அந்த மாதிரி வருமானம் எல்லாம் கிடைக்கும், அது எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஐடியா இப்ப கொடுக்க முடியாதுமா, ஒரு எல்டிஎஸ் புக் பண்ணுவா, நம்ம 2 ஒண்ணா உட்காந்து பேசுவோம். சரியா? எங்க பணம் இருக்கு, எப்படி டெவலப் பண்ணுவோம், நம்ம எல்லாம் பேசுவோம். டன்மா. இது ஒவ்வொருத்தரும் நான் எதுக்கு ரத்னவேல் பண்ணி சொன்னா, ஒருத்தர் இண்டிவிஜுவல் பொறுத்தது. அவருக்கு எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு வந்துட்டு இருக்கு, சொத்து எவ்வளவு இருக்கு, எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்கம் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட பொறுத்தது. அதனால நான் அவர்கிட்ட தனியாக பேசுறேன். ஜென்ரலா நம்ம இதான் பார்க்கணும். நீங்க 7 வகை இன்கம் ரெடி பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, கொடூரமா சேவிங் பண்றது, அப்புறம் குறைய செலவு பண்றது, அவ்வளவுதான். பணக்காரர் ஆயிடலாம், வேற ஒன்றும் பெரிய மெத்தட் கிடையாது. எஸ், யார் நம்ம கொடுப்பா 60% 70% யார் கொடுப்பா? அது இப்ப கிடைச்சிட்டு இருக்கு, மேலே போலாம் கீழே போலாம். எங்கெங்கெல்லாம் வழிகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் நமக்கு முடியுமோ அங்கெங்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சரியான முறையில் அது ப்ராப்பர் கைடன்ஸ் ஆகணும். நமக்கு நிறைய இருக்கான், என் வீட்டை சொத்தை வித்து கம்பெனி பேரை சொல்லக்கூடாது, அந்த ஆட்ஸ்ல போட்டேன் இந்த ஆட்ஸ்ல போட்டேன் 3 லட்சம் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, தலைவர் உள்ள இருக்காரு, வந்தோடனே பணம் வந்துடும். சரி, யார்கிட்ட கேட்டு போனடி, வீட்டை அடமான வச்சு போடுற அளவு. அப்புறம் ஓகே நீங்க போடுங்க, நான் அதெல்லாம் என்னன்னு சொல்ல. எத்தனை வகை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? இல்ல மொத்தமா ஒன்று அவன் தான் போட்டிருக்கான், அவன் உள்ள இருக்காம பணம் வரல, வெரி குட். சரி, சுத்தம் போவோம், வாழ்க்கை பாதான் முடிய போகுது. ஏன் முடிவு பண்ணல, ஏன் விதவிதமா பண்ண முடியல? இப்ப சதா வந்து இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணி 1000 கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சம்பாதிச்சுட்டு நேரா எம்எம்ஜிக்கு ஷேரிங், சார் நீங்க சதாவை காட்டினீங்க, நாங்க இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, எங்களுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கு, இந்தாங்க 10%. நான் சொன்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிடிங்க, 2 பேரையும் பிடிங்க, க்ளோஸா எல்டிஎஸ் வாட்ச் பண்ணுங்க, க்ளோஸா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இவங்க நாளைக்கு எம்எம்ஜி ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா இவங்களை பாத்துக்காங்க. நாளைக்கு நமக்கு எம்எம்ஜிக்கு ஃபீஸ், இவங்க உண்மையா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்க. இப்படி அதுக்கப்புறமா நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். தேடி பிடிக்கலாம், எங்க பணம் கிடைக்கும், யாரு கிடைக்கும், யாரு நம்ம சப்போர்ட் பண்ணுவா, யாரு நம்பி கொடுக்கலாம். அவன் ஒருத்தன் பணம் போட்டான், 1 லட்சம் ஆட்டையை போட்ட பண்ணான் சார், இவட்ட கொடுத்தா இவன் ஆட்டையை போட்டு பண்ணான் சார். கண்டுபிடிக்கலாம் வெளியே, எம்எம்ஜிக்கு வெளியே. எம்எம்ஜில பணம் வாங்கிட்டு ஒருத்தன் போட்டோம், அப்புறம் அவனுக்கு கிடைக்கிற நிலைமை இருக்கலாம், அந்த குடும்பமா துடிச்சு வீடியோ எல்லாம் போடுவான், அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு. எம்எம்ஜில பணத்தை வாங்கிட்டு ஓடனவன் நல்லா இருந்துட முடியுமா? அவன் நீங்க வேற வந்து பணம் கொடுத்து வசூல் பண்ணுங்க பாப்பா. நீங்க சாவர வரைக்கும் விட மாட்டான், எம்எம்ஜில வேணா பணம் வாங்கிட்டு ஓட்டானா.
நீங்க அப்படி செட்டிங் வச்சிருக்கீங்களா குரூப்? சொல்லுங்க. பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், எதுவா பண்ணணும். நம்ம ஒண்ணு நடத்தும், அவன் வந்து ரூல்ஸ் பேசிட்டு போவான். எனக்கு 50,000 கொடு, 100ல 1000 கொடு, நான் பணம்லாம் தர முடியாது, என் கணக்கு படி நான் எப்ப தரணுமோ அப்பதான் தருவாமா. ஒட்ட வெட்டிடுவோம் அவனே. இந்த வசதியில நம்ம நடக்காது. அப்படி பணம் தெரியுமா, பணத்தை எங்க கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் தெரியுமா. அவன் மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கி ஓனாய் வந்து நம்ம பணத்தை பிடிக்கிட்டு போவோம், ஏமாத்தி பிடிக்கிட்டு போவோம். எப்படி வாங்கிங்க அவன்கிட்ட இந்த பணத்தை? நீங்க வாங்க போனீங்கன்னா உங்களை பிடிச்சி கடிக்கும், உங்களை போட்டு திட்டம் கெட்டாரத்து போடும். அது எப்படி சமாளிப்பீங்க? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அதெல்லாம் தாண்டி ஒண்ணு அப்படி பண்ணலாம், அல்லது சரியான கூட்டத்தை போய் உட்காந்து சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு இந்த 9 பண்டம் இருக்கலாம். அவன் வாழ்க்கையில ஜென்மத்துக்கு மறந்த வேண்டாம், நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்கலன்னா வாழ்க்கையில வாழவே கூடாது. அவன் நான் செத்து போறேன், இதுக்கு கூட வாழ முடியாது. அந்த அளவு அவனை பண்ணாம நீங்களும் பண்ண தெரியாது இருக்கீங்க. தைரியமா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து கன்ஃபார்மிட்டி. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க தைரியமா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து கோழைத்தனம். ஆனா தைரியமா இருக்கிறது ஆப்போசிட் வந்து கோழைத்தனம் இல்ல. தைரியமா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் எல்லாரும் மாதிரி வாழணும். கன்ஃபார்மிட்டி, எல்லாரும் மாதிரி நம்மளும் வாழணும். அதான் கோழைத்தனம். அவன் என்ன சொல்லுவான், இவன் சொல்லுவான், எல்லா பிள்ளையும் கல்யாணம் வச்சு, என் பிள்ளைங்க கல்யாணம், எல்லா பிள்ளையும் குழந்தை பத்தி, என் பிள்ளையும் குழந்தை பத்தி, எல்லா பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகுது, என் பிள்ளையும் ஸ்கூல் போகணும், எல்லா பிள்ளையும் ஒரு வேலைக்கு போகுது, என் பிள்ளையும் வேலைக்கு போகணும், எல்லா பிள்ளையும் சம்பாதிக்கான், அப்புறம் என் பிள்ளையும் கட்டி கொடுக்கணும், எனக்கும் பெற பத்தி அவனுக்கு போ. அதே கதை போ. எல்லாரும் சொந்த வீடு இருக்கு, எனக்கு சொந்த வீடு வேணும். எல்லாரும் கல்யாணத்துக்கு இப்படி போறான், நானும் அப்படி போகணும். எல்லாரும் முயற்சிலாம், நானும் முயற்சணும். எல்லாரும் இப்படி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்காங்க, நானும் ட்ரெஸ் எடுக்கணும். எல்லாம் கன்ஃபார்மிட்டி. என் பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளைலாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கும், என் பிள்ளையும் வட்டிக்கு வாங்கி எவன்டையாவது கடத்த வாங்கி கையால பிடிச்சி கேவலப்பட்டு தெருவில் வந்தாது நான் எனக்கு அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். ஏன் கன்ஃபார்மிட்டி. அவன் படிக்க வைக்க நான் பக்கத்து வீட்டில் அவ்வளோ பெரிய டிவி இருக்கு, எனக்கு டிவி வேணும். அவன் இவ்வளோ வீடு வச்சிருக்கான், எனக்கு வீடு வேணும். அவன் இந்த கார் வச்சிருக்கான், எனக்கு இந்த கார் வேணும். கன்ஃபார்மிட்டி. கெத்துடா, நான் அப்படி இருக்க முடியாது, என்னடா பண்ணுவேன் நீ, நான் இப்படிதான் வாழ்வேன். திமிரு வேணும், அதுக்கு தைரியம் வேணும். கன்ஃபார்மிட்டி வந்து கோலத்தனம். எல்லாரும் மாதிரி வாழ்றது கோலத்தனம். 9th தொட்டில் சொல்ற எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளைக்கு படிக்க வைக்கணும். சரி, நான் துளி உரிச்சிருவேன், காலேஜுக்கு போ, வேலைக்கு போ, உன் சம்பாத்தியம் காலேஜ் ஃபீஸ் நீயே கட்டிக்க. எத்தனை அப்பா அம்மா இருக்காங்க, 17, 16 வயசு பொட்ட பிள்ளைய, பொன் குழந்தைய நீ சம்பாரிச்சு நீ படிக்கணும், நீ தான் காலேஜ் போகணும், ஒத்த ரூபான்னு தரமாட்டேன். நீ எங்கெல்லாமோ தேடி பிடிச்சி, அது படிச்ச காலேஜ் எனக்கு தெரியாது, படிச்ச காலேஜ் நான் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, ஏட்டி பக்கல கையில் கூட போட்டு கொடுப்பேன். யாருக்கா தைரியம் இருக்கா? கன்ஃபார்மிட்டி கிடையாது. எல்லாரும் பிள்ளைய படிக்க வைக்கணும், நான் பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன். உனக்கு தேவைன்னா படிச்சுக்கா, காரியெல்லாம் துப்பக்கூடாது. அது தேடி பிடிச்சி காலேஜ் பிடிச்சி அட்மிஷன் வாங்கி படிச்சு ஃபீஸை கட்டி, தாத்தா ஃபீஸ் கட்டி, அங்க ஃபீஸ் கட்டி, வேலைக்கு போயிட்டு அந்த ஃபீஸை கட்டி தேறிட்டு, அது வேற 60 மார்க், அப்பா வெரி குட், பாஸ் வேற ஆயிட்டா நீ, வேலைக்கு போயிட்டு காலேஜும் போயிட்டு பாஸ் ஆயிட்டு, இப்போ அடுத்த வேலைக்கு போயிட்டு அது பாட்டுக்கு கதையை பார்த்துட்டு இருக்கு. நான் இன்னைக்காவது என் பிள்ளைய பத்தி கவலைப்படணுமா? நான் பண்ணது கொடுறோம். ஆனா இனி என் பிள்ளைய பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அவளுக்கு என் பிள்ளைக்கு 20 வயசு ஆகி போகுது, கல்யாணங்களே முடிச்சு கொடுப்பேன். எவன் கேனையும் கோனையும் கிடைக்கான்னு தெரியாது. அவங்க கையில இவ்வளவு பேர் நகையை கொடுத்து சொத்தை கொடுத்து, ஏன் ராசா பாத்துக்காயா அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கட்டி கொடுத்து, அப்புறம் அது கல்யாணம் கட்டி கொடுத்து அவன்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ஐயாவுக்கு மூடு எப்படி இருக்கோ தெரியல, பணம் தருவாரோ தெரியல, செலவுக்கு தருவாரோ தெரியல, பிச்சை எடு. அவனை படிக்க வச்சு பிள்ளைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்பியிருக்க நீ. என் பிள்ளை எடுக்குமா வண்டி பிச்சையா இருக்குன்னா இல்ல, கிளம்புடா, நான் சம்பாதிக்கேன், என் வாழ்க்கை நான் பார்ப்பேன். கன்ஃபார்மிட்டி. எத்தனை பேர் தான் பிள்ளை எப்படி வளர்க்குறீங்க? இந்த மாதிரிதான். நீ வெளிநாடு வேலை பார்த்து வந்தா ஏன் போய் இங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க? இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, மாசம் 1,00,000 கட்டினா நல்ல ஸ்கூலு, நல்லா படிக்க வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டிய, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அனுப்பிச்சாங்க? அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த விஷயம் பத்தி அடுத்தவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா வந்து நம்ம எல்லாம் காசு கட்டி படிக்க வைக்கணும். மாசம் 1,00,000 வந்து அவங்க ஈஸியா தோணலாம். அப்படி கணக்கு பார்த்தா வருஷத்துக்கு எவ்வளவு 1,00,000 ஆச்சு. அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கட்டும், கொஞ்ச நாள் படிக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அந்த விஷயம் பார்த்து அது ஸ்பெஷலா வந்து முதல்ல குழந்தைங்க பிறகுனா அவங்க கண்ணெல்லாம் சொத்தை வித்து வேற அந்த குழந்தை படிக்க வைக்குமா. நீங்க எந்த ஸ்கூல் எடுத்தாலும் சரி, ஜூனியர் கேஜி, சீனியர் கேஜி, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கும். ABCD விங்ஸ் இருக்கும். போக 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 10th சூப்பி 5 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிற ஆர்வம் பிறக்கும் போது சின்ன குழந்தைகள் இருக்க அம்மா அப்பாவுக்கு அது வளரும் போது இருக்காது. 2வது டங்குவார் அந்து பேரும். அந்த 1,00,000 பசு சொன்ன மாதிரி அந்த பைசா கெட்ட கிழிஞ்சிரும். ஐ எம் ஆல்சோ 1 person in that. ரோஸ் பிறந்த உடனே ஜூனியர் கேஜி, சீனியர் கேஜி 38,000 6 மாசம் ஃபீஸ், ஊர்ல 70,000 சம்பளம், 15,000. ஏன்னா என் பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும். அங்க வந்து குதிரை பந்தெல்லாம் சொல்லி கொடுக்காங்க, ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்காங்க. அவ்வளோ பரதேசி. அதை இங்கே நம்ம சொல்லி கொடுத்து போயிடலாம். கடைசியில் 2 மாசத்துல எல்லாம் கிழிஞ்சிடுச்சு, வேலை போச்சு, தெருக்கு வந்தாச்சு, ரோட்டில் சோத்துக்கு வழி இல்லை, 1,00,000 எங்கிருந்து கேட்டா போ, அங்கேருந்து இழுத்து அப்புறம் பக்கத்தில் உள்ள 10,000 ஸ்கூல்ல போட்டாச்சு. இது தேவைதானா? இது முதல்ல பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு அது படிச்சாலும் சரி, 10 வருஷம் படிச்சாலும் சரி, ஒரு பிரச்சனை 10,000 இருந்தா அப்படி போ அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்காரு. ஒவ்வொருத்தரும் கன்ஃபார்மிட்டி. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டீ கடையில் வேலை பார்க்காரு, 200 500 எவ்வளவு ஒரு நாளைக்கு. அவங்க இவரு சம்பாதிக்கிற வீட்டு வாடகை விட அவங்க ஸ்கூலுக்கு கொடுக்குற ஃபீஸ் ஜாஸ்தி. அது பாவம், ஒழுங்கா சாப்பிட கூட தெரியாது. அந்த பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டிருக்காங்களா. அப்புறம் சோத்துக்கு வழியில சார் ஏதாவது கிடைக்குமா சார், வேலைகள் இருந்தா சிறப்படுத்தி அடிச்சு ஓடி போயிருங்க. பொண்டாடி பேச்சு கட்டலாம், பொண்டாடி பேச்சுட்டு அங்கே ஓடி சைடு வந்துடாத. உடனே அவர் எல்லா குரூப் லெஃப்ட் ஆகி போயிட்டாரு, ஓடி போயிரு சைடு வந்துடாத. சேலத்துல ஒருத்தர்
அவன் முதல்ல ட்ரைனிங் வரும்போது ஆளு பக்கி மாதிரி இருந்தாங்க. அப்புறம் ட்ரைனிங் கொடுத்தா ஆளு சூட்டு கிட்டலாம் போட்டு கட்டிங் கிட்டலாம் சூப்பர் ஆயிட்டீங்க. வெளியே இருந்து காம்பவுண்ட் சோர்ல இருந்து எம்எம்ஜி பிடிச்சு போற ஆட்கள் இவங்களா. ஓடி போயிருக்கு இருந்து வர இது சைடு வந்துடாது. சொன்னா கேட்க அவனுக்கு எல்டிஎஸ் என் டைம் வேஸ்ட். பொண்டாட்டி ஸ்கூல்ல சேர்த்தாலும் அதனால நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். போ இப்போ சாவு வேலை கிடையாது இது கிடையாது போ. சார் நானும் 9th எத்தனை நாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இந்த கன்ஃபார்மிட்டிக்கு என்ன இதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் பொழுதுனைக்கும். இதுல இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு நம்ம மாட்டணும்? நான் செத்த விஷயத்த கூட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 12,000 சம்பளம், வீடு கிடையாது. நான் நேரா போய் சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் சொன்னேன் ஒரு கார் வாங்கணும், 12,000 சம்பளம், இருக்க வீடு கிடையாது, வாடகை வீட்டுல இருக்கும். ஆனா கார் வாங்க போறோம். எதுக்கு? ஊருக்காரனு காட்டணுமா? நல்ல வேலை கடவுள் மாதிரி என் ஃப்ரெண்டு காரி மூஞ்சில தப்பி. ஆனா முதல்ல ஒரு வீடு வாங்கி காரை வாங்கி என்ன பண்ண போற நீ? இவருக்கு நாட்டை பத்தி தெரியவே இல்லை, நம்மளோட ஸ்டேட்டஸ் பத்தி தெரியவே இல்லை. சரி போ அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் சனியம் போல கார் வாங்கலாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிச்சு, எல்லாம் கிழிஞ்சு போச்சு. இஎம்ஐ கேட்டாங்கல. இன்னைக்கு யோசிச்சு பார்க்க நான் எவ்வளவு பெரிய கூத்து அடிச்சிருக்கேன். இருக்க வீடு கிடையாது, நமக்கு காரு அப்படின்னு எல்லாம் பண்ணதாமா. நான் எல்லாத்தையும் நான் சொல்றதெல்லாம் நீங்க பண்ண அநியாயம் நான் பண்ணதான். எனக்கு இப்ப சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் எவ்வளவு மோசமாலாம் இருந்திருக்கேன். அதோட அப்பா சாமி இது வேண்டாம்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கினா சிக்கன் நாங்க பீஸ் கோழி வெட்டில வாங்குறது கிடையாது. ஒன்லி லெக் பீஸ் தான். 16-15 லெக் பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். சும்மா அந்த கோழி செஸ்ட் கிஸ்லாம் சாப்பிட்டு எலும்பு நல்லா இருக்காது. அது எவ்வளவு கொழுப்பு. சோத்து கோழியெல்லாம் 50 ரூபாய்க்கு பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கோழியில இருக்க 2 லெக் பீஸ் போதுப்பா, வேற இதெல்லாம் வேண்டாம், காலை வாரி போச்சு. அதை நீங்க பண்ணிடாதீங்க. என்னைய மாதிரி அந்த கேவலமான வாழ்க்கைலாம் வாழ்ந்து மாற வேண்டாம். இப்பவுமே உஷாராய் நீங்களும் பழத்துல இருந்து கடந்து போனே இல்லை. இப்படி போயிடலாலே. அதான் இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ரூல். கத்தியோட 2 முனை எந்த சைடு வேணாலும் வெட்டும். உங்க கையும் வெட்டும், கயிறையும் வெட்டும். 9th ப்ராப்பரா கேட்டு ரெகுலரா கேட்டு மாஸ்டரோட கைடன்ஸோட கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது நம்ம சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நம்ம கையே வெட்டிடும் அப்படின்றது. 9th சொன்ன மாதிரி எனக்கு யானை பார்க்கணும், யானை வரும். நீங்க சரியா பண்ணலாம், உங்களை மிதிச்சு காரோட சேர்த்து சப்பி வச்சுட்டு போயிடும். ஏன்னா நீங்க தான் ஆசைப்பட்டீங்க யானை வரணும்னு, வந்துடும் யானை. அது மாதிரி யானை வர வேண்டாப்பா, யானை வர ஆளை விட்டுட்டு சாமின்னா அது தப்பிச்சு போயிடும். இந்த 9th கத்தியோட 2 முனை நீங்க எது கேட்கலோ அது கிடைக்கும். ஷார்ப்பா வெட்டும். நான் இப்படிதான்ப்பா, என்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. நீ கடைசி இப்படிதான் இருப்ப. இல்ல நான் பண்ண போறேன் 9th என்னன்னு யாருக்கு தெரியாதுதான். 9th நமக்கு 9th போடுங்க. 9th சொல்லி சொல்லுமா உங்களுக்கு வீடியோ வரும். அது சும்மா நான் வெறும் எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுத்தது. அப்புறம் பார்த்தா சரி எல்லாரும் படிக்கட்டும்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. இந்த வீடியோ வந்து இது எனக்குள்ள சொந்த கிடையாது. ஆல்ரெடி 150-200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை 30 நாள் கேட்டவங்க வந்து அது நினைச்சதாலும் நடந்துரும். 30 நாள் அப்படி நடந்திருக்கு நிறைய இருக்கு. 30 நாள் கேட்கணும். இதுல சொல்லப்பட்டதெல்லாம் செய்யணும். இது சீக்ரெட் கிடையாது. நிறைய ஒரு சீக்ரெட் தானே அப்படி சொல்லுவாங்க. சீக்ரெட் கிடையாது. சீக்ரெட் தாண்டி மேல அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயம் கன்ஃபர்மேட்டி வந்துட்டா. இப்ப நம்ம 4 வாரத்தை பேசியிருக்கோம். 1 மணி நேரம் வீடியோ. 4 வாரத்துல இவ்வளவு மீனிங். இன்னும் போக போக எவ்வளவு விஷயம் இருக்கும். சார் 9th எல்லாரும் காலையில் கேளுங்க. அப்படி உங்களுக்கு தனியா கேட்க இண்டிவிஜுவல் இல்ல அப்படின்னா நீங்க வந்து நம்ம 5 மணி குரூப் ஒன்று இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க பெரிய தலைவர்களா 5 வருஷமா இவங்க விடாமுயற்சி நினைச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இத்தனை வருஷம் ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு. 9th இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கு. காலையில் 5 மணிக்கு நீங்க குரூப்ல சேர்ந்துட்டீங்கன்னா கரெக்டா 5 மணிக்கு 1 மணி நேரம் ஓடும். ஓடிட்டு டேக்கவே எடுத்துட்டு அப்புறம் புக் ரீடிங் வேற இருக்கும். ஹெல்த் டிப்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணி படிக்கலாம். இல்ல இண்டிவிஜுவலா நீங்க கேட்கும்போது கேட்கலாம். எப்போது நெகட்டிவ் ஃபீலிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 9th போட்டு அது பாட்டு ஓடும். அந்த மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்கு. யாருக்கும் எம்எம்ஜில புதுசா வந்தவங்க அவங்க இது பண்ணா பார்த்தா மற்ற எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். சார் ஆரம்பத்துல ஒரு விஷயம் பார்த்தேன் சார். நோ வந்தது. ஒருவேளை 20 வருஷம் 30 வருஷம் என் பையன் இந்த லெசனை படிக்கும்போது அன்னைக்கு இதே கேள்வி கேட்டா எஸ்னு வரும். எனக்கு இன்னைக்கு காலையில அந்த 9th கேட்கும் போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. நீங்க நிறைய பெரிய அறிஞர்களோட கோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்ப 9th நீங்க அந்த ஆடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணும்போது இந்தந்த அறிஞர்களோட கோட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க முன்னாடியே யாராவது கோட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம்ன்றது நீங்க முன்னாடியே பண்ணி வச்சீங்களா? இல்ல அந்த ஸ்பான்டேனியஸா அது உங்களுக்கு தோண ஆரம்பிச்சதா? இல்ல நிறைய தடவை ஆடியோ பேசி ஃபைன் டியூன் ஆகி வந்ததா? அது இல்ல நான் 2 நிமிஷம் சொல்றேன். ஒண்ணு வந்து நீங்க 5 மணிக்கு ஷெட்யூல் பண்ணி பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க நம்ம 9th குரூப்ல நீங்க ஆட் ஆயிருங்க. நீங்க இருக்கீங்களான்னு தெரியல. ஸோ அது வந்து நீங்க வந்தாலும் சரி வரட்டாலும் சரி இருந்தாலும் சரி இல்லாலும் சரி அது 5 மணிக்கு கரெக்டா ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ள ஷெட்யூல் ஆகிக்கலாம். நீங்க எப்பவுமே நம்ம ஒன்று பண்ணும்போது ட்ராக்ல பண்ணணும். இப்போ நான் 9th நடத்துறேன் அப்படின்னா கிழிஞ்சு போயிடும். ஆனா இன்னைக்கு பெரிய கூட்டமே இருக்காங்க. இன்னைக்கு நான் தூங்கினாலும் சரி விதைத்தவன் தூங்கினாலும் விதை தூங்காத மாதிரி நான் சொன்னது நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க 5 மணிக்கு டெய்லி வருஷ கணக்கா ஓடிட்டே இருக்கு. ஸோ அந்த ஷெட்யூலுக்கு வந்துருங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இது ஆல்ரெடி இது என்னோட ஆடியோ கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 150-200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடியோ ஆல்ரெடி டிசைன். ஆனா இது வெறும் இங்கிலீஷ் அந்த மாதிரி வகையில மட்டும் தான் இருக்கு. அப்புறம் இது காப்பிரைட் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தா அப்படி எதுவும் இல்ல. எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது நம்ம தமிழ் மக்களுக்கு போய் சேரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதா. அது இதுல முழுக்க என்னோட எந்த நாலேஜ் கிடையாது. இது அப்படியே வந்து இருக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்னோட சொந்த ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணிருப்பேன் தவிர மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் தான். அதுல என்னோட எந்த நாலேஜும் கிடையாது. நான் இந்த எதுவும் டிசைன் பண்ணல. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி தான் 65 வயசுல இந்த விஷயம் வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடாது
நம்ம இந்த கொஸ்டினை யாராவது கேக்குறாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லணும் அப்படிங்கறத அதை ஃபோக்கஸ் பண்ணியே ஒவ்வொரு நாளும் டிசைன் பண்ணுங்கிறத எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கு, அந்த மாதிரி காலையில மட்டும் தான் கேட்கணுமா? இல்ல அப்படி கிடையாது. காலையில கேட்கறது நல்லது. என்ன அப்படின்னா காலையில எழுந்து நம்ம குளிச்சிருந்தோம் இல்லையா, ஆமா ஆமா நேரத்துல அழுக்கு அதெல்லாம் இருக்கு, குளிச்சிருந்தோம். அதே மாதிரி 9th ஒன்று வந்து நம்ம ஏதாவது படிச்சு நமக்குள்ள மைண்ட்ல அப்படி இருக்கும், என்னத்த போட்டு லைஃப்ல அப்படி இப்படி எங்கேயாவது கொஞ்சம் இருக்கும் நமக்கு. இந்த 9th ஒன்று கேட்டா அப்படி அப்படி தீர்த்த நன்னில் அப்படி குளிச்சு முக்கி எடுத்து விட்ட மாதிரி எடுத்து விட்டுரும். அது Okay. அது வந்து இன்னைக்கு ஃபுல்லா நம்ம திங்க் பண்றதும் வேலை பண்ணதுக்கும் உதவும். ரெண்டாவது 9th ஒன்று கேட்கறது மட்டும் இல்ல, 9th ஒன்றில் உள்ளது எல்லாம் செய்யணும். அப்புறம் கோல்டு கார்டுன்னு ஒன்று இருக்கு, அந்த கோல்டு கார்டு நீங்க பண்ணணும். அப்புறம் அதுல சொல்லப்பட்டது எல்லாமே அந்த 30 நாள் நீங்க செய்யணும். ஓகே அதுக்கப்புறம் தான் அது நினைச்சது நடக்கும். வெறும் கேட்டா மட்டும் நடக்காது. கேட்கும் போது அதுல உள்ளது சொல்லணும், கோல்டு கார்டு கையில எழுதி வச்சிருக்கணும், ஒரே ஒரு கோல் உங்களுக்கு இருக்கணும், அதுவும் அதுல இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும்.